நேற்று வராதவங்களாம் அந்த வீடியோ பார்த்துருங்க. வானிலை மற்றும் காலநிலை. இங்கிலீஷில் வெதர், கிளைமேட். வானிலையினுடைய ஒரு 30 வருஷத்தினுடைய சராசரி தான் காலநிலை. ஓகேவா? ஃபஸ்ட்டு வானிலையை புரிஞ்சிக்குவோம். வானிலைன்னா என்னென்னு பார்த்தோம் நேற்று. இப்போது ஒரு இடம், இப்போ சேலம். இங்கே ரொம்ப நாள் ஆச்சு. பேர் என்ன? ஸ்டாலினா? சரி, உட்காருங்க. வானத்தின் வானம்னா இது இப்போ சேலத்து மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலம். வாயு நிலையில் நேற்று வந்தீங்களா நீங்கள்? ஆன்லைனில் பார்த்தீங்களா? சரி, வரலன்னா புரியாது. இப்போ சேலத்து மேலே வளிமண்டலம், வாயுக்கள் இருக்குது. அந்த வாயுக்களுடைய தற்போதைய நிலை என்னென்ன, அந்த வாயுக்கள் எவ்வளவு வெப்பமாக இருக்குது, அதோட வெப்பநிலை என்ன. வெப்பன்னு சொல்லக்கூடாது, வெப்பநிலைன்னு சொல்லணும். டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். வெப்பநிலையை பொறுத்து அங்கே அழுத்தம் மாறுபடும். சேலத்து மேலே, அதான் நிலத்து மேலே இந்த வளிமண்டலம் எவ்வளோ அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழுத்தம், வளிமண்டலம், எல்லாத்தையும் போட்டுங்க. வளிமண்டல வெப்பநிலை. வளிமண்டல அழுத்தம். சேலத்தில் அழுத்தம் எவ்வளோ இருந்துச்சு? ப்ரெஷர். அடுத்து இந்த வளிமண்டலம் ஓடுதா இல்லையா? ஓடுச்சுன்னா எவ்வளோ வேகத்தில் ஓடுது, எந்த டைரெக்ஷனில் ஓடுது. வளிமண்டலம் ஓடுனா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம். சூப்பர். காற்று வீசுதல். வளிமண்டல இயக்கத்தில் இருக்கா இல்லையா? விண்டு. எல்லாம் தான் சொல்லுவாங்க டெய்லியும். அடுத்தது இதில் இந்த வளிமண்டலத்தில் நம்ம உடம்பு, நீராவி, நீர்நிலைகள், தாவரத்துலேருந்து வெளியில் போனது, மண்ணிலேருந்து வெளியில் போன H2O மாலிக்யூல், அதெல்லாம் H2O, அதெல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? ஈரப்பதம். சேலத்து மேலே இப்போது இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் எத்தனை வாட்டர் மாலிக்யூல் இருக்குது, நீர் துகள்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? ஈரப்பதம். இங்கிலீஷில் ஹியூமிடிட்டி. அடுத்தது வானத்தில் மேகம் இருக்கா இல்லையா? இந்த ஈரப்பதம் தான் மேகமாக மாறும். பார்ப்போம். மேகமூட்டமாக இருக்கு இல்லையா? மேகம், க்ளவுடு. அடுத்தது மழை பெஞ்சிருக்கா பெய்யலையா? பெஞ்சிக்கிட்டு இருக்கா. மழைப்பொழிவு, ப்ரிசிபிடேஷன். தமிழில் என்ன சொன்னால் வீழ்படிதல். H2O மாலிக்யூல் கீழே விழுந்துடும். வளிமண்டலத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறது கீழே விழுகும். வீழ்படிவு. நீர் வீழ்படிதல் அப்படி கூட இல்லைன்னா H2O மாலிக்யூல், நீர் மூலக்கூறு அப்படி வச்சுக்காரு. ப்ரிசிபிடேஷன். இப்படி சேலத்தில் அல்லது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டலத்தோட இதெல்லாமே எங்கே இருக்கிற நிகழ்வு? வளிமண்டலம். அந்த வளிமண்டலத்தோட கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அட் ப்ரெசன்ட் இப்போ எப்படி இருக்குது சேலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் வானிலை. வானத்தின் தற்போதைய நிலை. சரியா? ஒரு 30 ஆண்டோட சராசரி சேலத்தில் எப்படி இருந்துச்சு? வெப்பமாக இருந்ததா, குளிராக இருந்ததா, மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா? அந்த அடிப்படையில் சொல்கிறதா கிளைமேட். சரியா? இப்போ சேலம் வெப்பமண்டலம், ஏற்காடு குளிர் மண்டலம்னு சொல்ல முடியாது, குளிர் பிரதேசம். மண்டலம்லாம் பெரிய ஏரியா இருக்கணும். கோயம்புத்தூர்
வெப்பமண்டலம், வெப்ப பிரதேசம். ஊட்டி குளிர் பிரதேசம். அதோட கிளைமேட்டு குளிர் கிளைமேட், கோல்டு கிளைமேட். வாங்க முன்னாடி வாங்க மணிகண்டன், வாங்க முன்னாடி வாங்க. சராசரி சரியா 30 ஆண்டுகளின் சராசரி. சேலம் என்ன மாதிரியான மண்டலம்னு பார்த்தோம், வெப்ப பிரதேசம். வருஷம் ஃபுல்லாக வெப்பமாகவே இருக்குமா? ஆனால் அதிகமாக வெப்பமாக இருக்கும். மேக்ஸ் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆவரேஜ் வானிலை இப்படி செகண்டுக்கு செகண்டு மாறுங்க பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெயில் இல்லை, இப்போ வெயில் அடிக்குது பாருங்கள். இப்போ க்ளவுடு இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு க்ளவுடு இருக்காது, திடீர்னு மழை பெய்யும். அதான் நேற்றே சொல்லியிருப்பேன். வானிலை எப்படிப்பட்டது? நம்ம மனசு மாதிரி செகண்டுக்கு செகண்டு மாறும். வா, அது மாதிரி தான் நம்ம மனசு. ரைட், அதுதான் வெதர் ரிப்போர்ட். இது ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுது, என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது வெப்பம்தான். வளிமண்டலத்தோட வெப்பநிலை எப்படி உயருது இறங்குது என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். வளிமண்டலம் எப்படி வெப்பமாகுது? முதல்ல வெப்பநிலை உயருது. வெப்பம் கொடுத்தாக்க வெப்பநிலை உயரும். வளிமண்டலத்துக்கு யார் வெப்பத்தை கொடுக்குறாங்க? யார் சார் கொடுக்குறாங்க? சூரிய ஒளி கிடையாது, கார்பன் டை ஆக்சைடா? யார்? சத்தமாக சொல்லுங்க. அவங்களாம் வெப்பத்தை கொடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுங்க. சூரியன், சூரிய ஒளி இருக்குல்ல, சூரிய ஒளி வெப்பத்தை கொடுக்காது. சூரிய ஒளி உயர் அதிர்வெண் கொண்டது. வளிமண்டலம் இருக்குது, வளிமண்டலம். சூரிய ஒளி வருது, சூரிய ஒளி என்ன பண்ணாது? வளிமண்டலம் பிடிக்காது. ஓசோன் படலாம் அவங்க மட்டும் பிடிச்சிக்குவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம், ரொம்பலாம் வேண்டாம். நேராக தரையில் வந்து போடும். சூரிய ஒளி என்ன கதிர்னு கேட்பாங்க. புற ஊதா கதிர்கள், புற ஊதா கதிர்கள். இங்கிலீஷில் என்ன? அல்ட்ரா வயலட் ரேஸ். கண்ணுக்கு தெரியாது, அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகேவா? ஸோ அதனால் வளிமண்டலத்தினால பிடிக்க முடியாது. வளிமண்டலத்தில் எல்லோரும் பிடிக்க மாட்டாங்க. பசுங்குடில் வாயுக்கள் இருக்காங்களா, அவங்க தான் பிடிப்பாங்க. காலையில் பார்த்தோமா பசுங்குடில். பசுங்குடில்னா என்னது? நான் பசுங்குடியில்னால் என்னென்னு கேட்டேன். நீங்கள் பசுங்குடியில் வாய் ஒப்பிக்கிறீங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொஸ்டினை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. குளிர் பிரதேசத்தில் கண்ணாடி வீடு இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி லைட் உள்ளே பூந்துட்டு உள்ளே ஹீட் ஆகிரும், வெளியில் வர முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்? கதகதப்பாக இருக்கும். அதான் பசுங்குடில். சரியா? பசுங்குடில் வாயுக்கள் நான் சொல்கிறது. அந்த பசுங்குடியில் எப்படி அந்த கதகதப்பு கொடுக்குது? அது மாதிரி பூமிக்கு சாயந்தரம் சூரிய ஒளி நின்றோம், அதுக்கு மேலே கதகதப்பாக இருக்கா? அப்போ அந்த பசுங்குடியில் மயன் சூரிய ஒளி இல்லை, அப்புறம் நைட்டு ஏன் கதகதப்பாக இருக்குது? அதுக்கு பேர் தான் பசுங்குடில் விளைவு அப்படிம்பாங்க. யார் அந்த விளைவை ஏற்படுத்துகிறா? பசுங்குடியில் வாயுக்கள் ஏற்படுத்துகிறாங்க. யார் என்னன்னு பார்ப்போம். சரி, அப்போ பசுங்குடியில் வாயுக்கள் இங்கே இருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, சிஎஃப்சி, ஓகேவா, நைட்ரஸ் ஆக்சைடு, இவங்கெல்லாம் H2O மாலிகுல், இவங்கெல்லாம் பசுங்குடியில் வாயுக்கள். சரியா? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஏன் சார் இவங்களுக்கு இந்த பேர் அப்படின்னா, எப்படி அந்த பசுங்குடியில் காலையில் பார்த்தோம்ல, அது எப்படி அந்த கதகதப்பை கொடுக்குது குளிர் பிரதேசத்துலேயும், அது மாதிரி இவங்க தான் வெப்பத்தை பிடிச்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களில் ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க யார்? இந்த பசுங்குடியில் வாயுக்கள். யார் யார்? கார்பன் டை ஆக்சைடு,
மீத்தேன், அப்புறம் சிஎஃப்சி, நைட்ரஸ் ஆக்சைடு, H2O, இவங்க தான் இந்த வெப்பத்தை பிடிச்சிக்குவாங்க. அதிகமாக இருக்கிறவங்க யார் வளிமண்டலத்தில்? நைட்ரஜனும் அவங்க பிடிக்க மாட்டாங்க. அவங்களாம் பசுங்குடில் வாயுக்கள் அல்ல. இந்த வாயுக்கள் தான் வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கிறது கெப்பாசிட்டி. இவங்க வெப்பத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த வெப்பத்தை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ வளிமண்டலம் கதப்பாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த கேஸஸ். அதனால தான் இந்த கேஸஸ்க்கு பேர் என்னது? பசுங்குடில் வாயுக்கள். ஏன்னா இந்த கேஸ் அந்த வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கிறதுனால தான் அந்த எப்படி குளிர் பிரதேசத்தில் இந்த பசுங்குடியில் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் கதப்பை கொடுக்குது. அது மாதிரி நம்ம வளிமண்டலத்துக்கு சூரியன் இல்லாதப்போ அந்த கதப்பை பிடிச்சி வச்சு கொடுக்குறவங்க யார்? அதனால தான் இவங்களுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இவங்க கொடுக்குறாங்களே இந்த விளைவு, அதுக்கு பேர் பசுங்குடில் விளைவு. பசுங்குடில் விளைவை பசுங்குடியில் பார்த்தாலும் அதே விளைவு அங்கே வளிமண்டலத்தில் கொடுக்குறதுனால இவங்களுக்கு பேர் பசுங்குடில் வாயுக்கள். கொஸ்டின் இது ஐஏஎஸ் எக்ஸாமில் கொஸ்டின். அதில் மட்டும் கேட்க மாட்டாங்க. கான்ஸ்டபிள்லேருந்து எல்லா எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் இருக்கும். இவங்க தான் குளோபல் வார்மிங்க்கு காரணமே அவங்க தான். புவி வெப்பமயமாதலுக்கு காரணமே அவங்க தான். பார்ப்போம். அந்த பசுங்குடில் வாயுக்களில் முக்கியமான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. வளிமண்டலத்தில் எத்தனாவது அதிகமாக உள்ள வாயு எது? 4வது அதிகமானது. 3வது அதிகமான வாயு எது? 2வது அதிகமான வாயு. இவங்களாம் ரொம்ப கம்மி தான். சரியா? சரி. இவங்க இந்த பசுங்குடில் வாயுக்கள் தான் இந்த வெப்பத்தை பிடிச்சிக்கிட்டு வளிமண்டலத்துக்கு வெப்பத்தை கொடுக்குறாங்க. வளிமண்டலம் வெப்பமாக இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். பட் சூரியன்லேருந்து வருது இல்லையா லைட்டு, அதை பிடிக்க முடியாது அவங்களால. ஏன்னா அது ஹை ஃப்ரீக்குவென்சி, உயர் அதிர்வெண். ஃபிசிக்ஸில் பார்ப்போம் ஃப்ரீக்குவென்சினா என்னென்னு. ஹை ஃப்ரீக்குவென்சி, உயர் அதிர்வெண். சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சோலார் ரேடியேஷன். சோலார் ரேடியேஷன். சோலார்னா சூரியன், ரேடியேஷன்னா வெப்பமடைஞ்ச ஒரு பொருள் தானாக தன்னோட வெப்பத்தை இழந்தால் அதுக்கு பேர் ரேடியேஷன், கதிர்வீச்சு. சூரியன் வெப்பமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது? வெப்பத்தை வெளியில் துரத்தி விடுது. அதனால் சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கு பேர் சூரிய கதிர்வீச்சு, சோலார் ரேடியேஷன். கேட்பாங்க, நம்ம புவி வளிமண்டலம் எந்த ரேடியேஷன் மூலிமா வெப்பமடையுது அப்படின்னு கேட்பாங்க. சோலார் ரேடியேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன கிடையாது? சரி கிடையாது. ஓகேவா? சரி, அதை பிடிக்க முடியாது. க்ரீன் ஹவுஸ் கேஸ் பிடிக்க முடியாது. வேணால் அந்த ஓசோன் படம்லாம் இருக்குல்ல, O3, அங்கே வேணால் பிடிச்சிக்குவாங்க. நம்ம ஓசோன் படலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அது எங்கேயோ இருக்குது. சரி, அதை விட்டுருங்க. நேராக தரையில் வந்து போடும். சரியா? சரி, இங்கே பாருங்க. இன்னும் அந்த கான்செப்ட்லாம் அங்கே சொல்லி வச்சுருக்கிறானுங்க. அப்படியே வார்த்தையாக சொல்லிட்டான், புரிஞ்சுக்கணும். தெர்மோடைனமிக்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க? வெப்ப சுழற்சி. தெர்மோனா வெப்பம், டைனமிக்னா அது ஒரே இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், அடுப்பு எரியுது. அடுப்பு வெப்பத்தை யாருக்கு கொடுக்குறா? பாத்திரத்துக்கு கொடுக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த பாத்திரத்தில் உள்ள வெப்பம் எங்கே போயிடும்? வளிமண்டலத்துக்கு போயிடும். ஆவியாக போயிடுமா? நீர் தான் ஆவியாக, பொருள் தான் ஆவியாக மாறும். அது ஆற்றல், பருப்பொருள் கிடையாது. அது எப்படி ஆவியாக மாறும்? சரியா? ஆவினா கேஸு, வாயு நிலையில் வளிமண்டலத்துக்கு போயிடும். வளிமண்டலத்தை நேராக வெளியில் போயிடும், ஸ்பேஸுக்கு போயிடும். சரி, இப்படி வெப்பம் ஒரு இடத்துல நிற்காது, அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். வெப்பம் அப்படி ஓடுதில்ல, 3 வழியில் ஓடும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. நம்பர் 1 வெப்ப கடத்தல். நல்லா புரிஞ்சுக்கணும், வெப்ப கடத்தல்.
தெர்மல் கண்டக்ஷன். தெர்மல்னால் வெப்பம். இந்த டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின்லாம் நீங்கள் இங்கே கேட்குறத வச்சு எழுதிட்டு போயிடலாம். அடுத்து ரெண்டாவது சரியா, வெப்பச்சலனம். ரெண்டாவது தெர்மல் கன்வெக்ஷன், வெப்பச்சலனம். தெர்மல்னா என்ன அர்த்தம்? வெப்பம். கன்வெக்ஷன் இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோமே கன்வெக்ஷன், கரண்ட்டு அட்மாஸ்பியரில். அவர் தான் எந்த வேலையை செய்கிறாரு? பூமி மேற்பரப்பை மாற்றிக்கிட்டே இருக்கார். எண்டோஜெனிக் ஃபோர்ஸே அவர் தான். நமக்கு இருக்கா? கதையாக புரிஞ்சுக்கங்க. அடுத்தது டிவியில் கீவியில் பேப்பரில் எந்த வார்த்தையை படித்தாலும் புரியலாம், அதுக்கு என்ன அர்த்தம் போய் பார்க்கணும். சும்மா வாசிச்சுட்டு போகக்கூடாது. சரியா? ஆமாம். அந்த வாசிச்சுட்டு போகிறான் தான் என்ன பண்ணுறான்? ஐயோ நான் இங்கிலீஷில் படித்தேங்க, தமிழில். நீ கான்செப்ட் புரிஞ்சா என்ன? அது இங்கிலீஷில் இருந்தானே தமிழில் இருந்தானே? கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா வார்த்தையை பார்த்தோன்னா, நான் இங்கிலீஷ் மீடியமே படித்தாலும் தமிழ் தெரியும், தமிழில் பார்த்தோன்னு புரிஞ்சிடும். ஏன்னா தாய்மொழியில் அதில் வெளிப்படையே தெரியாங்க பாருங்கள். வெப்பம் கடத்தல், வெப்பம் கடத்தப்படுது. கடத்துதல்னா என்ன அர்த்தம்? ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ஓடுது. அடுத்து சலனம், அது புரிஞ்சுக்கணும் பார்ப்போம். அடுத்து மூணாவது வெப்ப கதிர்வீச்சு. தெர்மல் ரேடியேஷன். இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெப்பம் இப்படி 3 மெத்தடில் தான் ட்ராவல் ஆகும், ஒன்றுலேருந்து. தெர்மல் ரேடியேஷன். வெப்பம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. வெப்ப கடத்தல். 2 சாலிடு மெட்டீரியல், திடப்பொருள் இருக்கு இல்லையா, அது ஒரு பாத்திரம் இருக்குது, ஹீட்டாக இருக்குது, அதில் போய் உங்கள் கையை வைங்க, என்னாகும்? சுடும். உங்கள் பாடி டெம்பரேச்சரோட வெப்பம் அதிகமாக இருக்கணும், அப்போ சுடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள்லேருந்து வெப்பம் உங்கள் உடம்புக்கு கடத்தப்படுது. உங்கள் உடம்பு, உங்கள் விரல் சாலிடு, அந்த பாத்திரமும் சாலிடு. கரெக்டா? அப்போ சாலிட் டு சாலிடு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அதுக்கு பேர் தானே இது வெப்ப கடத்தல், தெர்மல் கண்டக்ஷன். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் அது எப்படி கண்டக்ட் ஆகும் பாருங்க. வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்லேருந்து என்ன ஃபிசிக்ஸில் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்குவோம். ஃபிசிக்ஸ் முடித்தவங்க ஸ்ட்ராங் ஆகணும். இது இன்னும் மரக்குறையாக இருக்குன்னா அதை நீ புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நம்ம ஸ்டூடெண்ட்டு, நீ காலேஜ் ஸ்கூலில் கிடச்ச ஃபிசிக்ஸ்லாம் குப்பையில் போட்டுருங்க. சரியா? வரும்பொழுது அந்த டிச்சில் போட்டு வந்துடுங்க. ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் குப்பை. அர்த்தம் தெரியாமல் வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். அது எங்கேயா லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் காலேஜ் 1ஆவதுலேருந்து இங்கே வரைக்கும் படித்ததை இல்லை தானே? அப்போ அது என்னது? வேஸ்ட்டு தானே. நமக்கு பயனெல்லாம் குப்பை தான். அது தூக்கி என்ன பண்ணுங்க, அதெல்லாம் சுருட்டி. அதுவும் நான் இது எம்ஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், அந்த எண்ணத்தெல்லாம் சுருட்டி ஃபஸ்ட் நாளே சொல்லியிருப்பேன். குப்பையில் பிளாஸ்டிக் கையில் என்ன பண்ணுங்க, தலை முழுகின மாதிரி தூண் துப்பி சுருட்டி குப்பை தொட்டியில் போட்டு வந்துருக்கு. இங்கே கற்றுக்கிறது தான். ஓகேவா? சரி, இதுக்கு பேர் என்னது? வெப்ப கடத்தல். வெப்பம் அதிகமாக உள்ள இப்போ அதில் 80 டிகிரி செல்சியஸ் இருக்குது அந்த பாத்திரத்தில். உங்கள் உடம்புல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்? 37 டிகிரி செல்சியஸ். அப்போ வெப்பம் டக்குன்னு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு போகிற மாதிரி. வெப்ப கடத்தல். பிட்வீன் 2 சாலிட் பாடிஸ், 2 திடப்பொருட்கள், வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருள்லேருந்து வெப்பநிலை கம்மியாக உள்ள பொருளுக்கு என்ன வெப்பம் கடத்தப்படும். அதுக்கு பேர் தானே இது வெப்ப கடத்தல். அதுதான் டெஃபனிஷன். சொந்த வார்த்தையை போட்டு எழுதுங்க. அடுத்து வெப்பச்சலனம். இது ஃப்ளூயிடில் நடக்கும். ஃப்ளூயிடுக்கு என்னமா தமிழில்? திரவமா? வாயுவா? பாய்மா. வெரி குட், பாய்மா.
உயர் அழுத்தத்துலேருந்து தார அழுத்தத்தை நோக்கி ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாய்மம். எதெல்லாம் பாய்மம்? ஒவ்வொன்றும் முக்கியம் பார்த்துக்கோங்க. திடம் பாய்மம் கிடையாது, திரவமும் வாயுவும் தான் பாய்மம். பாய்மங்களில் வெப்பச்சலனம் நடக்கும். திரவம் வாயு ரெண்டுமே பாய்மங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் சரியா? பாய்மங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதில் அசினோஸ்பியரில் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உடையுது, ஹீட்டான பொருள் என்ன ஆகுது பார்த்தோம்லாம், பாறை குழம்புல என்ன நடக்குதுன்னு கீழேருந்து மேலே எழுந்திரிக்கும். மேலே போகப்போ அது வெப்பத்தை கொடுத்துட்டே போகும், மேலே போகப்போ எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகும். மேலே போய்ட்டு எல்லை அடைஞ்ச உடனே ரவுண்ட் அடிக்கும், திரும்ப ரவுண்ட் அடித்து இங்கே வரும், இங்கே வந்து ஹீட் ஆகி திரும்ப மேலே போகும். இப்படி நாலா பக்கம். இதேமாதிரி எங்கே நடக்கும்னு பார்த்தோம், நம்ம வீட்டில் சமையல் பாத்திரத்தில் நடக்கும். விறகு அடுப்பு வச்சு பாருங்க. இந்த அடுப்பு செட் ஆகலை, நான் போய் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடத்தினதுக்கப்புறம் போய் பார்த்தேன். எந்த அடுப்பு அப்படியே நம்ம ஏற்றுக்கூடாது, போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். கேஸ் அடுப்பு, ஏன்னா பர்னர் எப்படி இருக்குது, சுற்றியில் இருக்கா, அதனால் சுற்றியில் நடுவில் எரிய மாட்டேங்குது, அது சுற்றியில் எரியுது, அதனால் அது செட் ஆகலை. அதனால் விறகு அடுப்பு அந்த மாதிரி இதில் பார்த்தோம்னாக்கா அடுப்பு இங்கே வந்து நெருப்பை படுது, இங்கே தான் படும். விறகு அடுப்பில் வெறுப்பு நல்லா போடும், இங்கேயும் படும். அதில் வந்துட்டு இது கம்மியாக இருக்கும், இங்கே தான் ஆங்கிள் அதிகம். அதே கதை தான் எல்லா இடத்துக்கும், 90 டிகிரியில் படுது. அப்போ அதிகமான ஹீட்டு கிடைக்கும். இங்கே உள்ள பொருள், ஹீட்டான பொருள் என்ன ஆகும், மேலே போகும். ஏன்னா வெப்பம் என்ன பண்ணும், ஒரு பொருளை இடப்பெயர்ச்சி செய்ய வைக்கும். ஆற்றல் இல்லை, நேற்று ஒரு இது குழு கொடுத்துட்டு போனேனே, வெப்பம் என்ன பண்ணும், ஒரு பொருளை இடப்பெயர்ச்சி செய்ய வைக்கும். வெப்பம் அடைஞ்ச பொருள் என்ன ஆகுது, மேலே அப்படி ஜாலியாக போவார். மேலே ஜைங்கின்னு போக வெப்பத்தெல்லாம் கொடுத்துட்டு போய் மேலே போனோன்னு கூலாயிடுவார், திரும்ப ரவுண்ட் அடித்து இப்படி வருவார். அதனால் விறகடுப்பில் சமையல் பண்ணி பாருங்கள். நடுவில் பாத்திரத்தோட மையத்தில் இருந்து தான் அரிசி கிரிசி பால் எல்லாம் மேலே வரும், கொதிக்கும். அப்புறம் சைடில் போகும், சைடில் தான் நுரக்கட்டும் பாருங்கள், பாத்திரத்தை சுற்றிலும் சைடில் போகும். போயிட்டு திரும்ப கூலாகி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இதுக்கு பேர் தானே இது வெப்பச்சலனம். இதே மாதிரி வளிமண்டலத்தில் நடக்கும், இதே மாதிரி வளிமண்டலத்தில் நடக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வாயு தானே வளிமண்டலம். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை வானிலை அறிக்கையில்? இல்லையா, கேள்விப்பட்டதே இல்லை தானே. வானிலை அறிக்கையில் கேள்விப்பட்டதே இல்லையா? எந்திரிக்கணும், குளிக்கணும், பேக்கை தூக்கி மாட்டணும், மேக்கப் பண்ணணும், சாப்பிட்ணும், ஒடியாந்துடணும், திரும்ப போகணும். வீணாக போன டிவி, கூத்தாடி பசங்கள்லாம் பார்க்கணும், என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு தெரியாமல் பார்க்கணும், படுத்து தூங்கணும். அப்புறம் அந்த 4 வார்த்தையை காலேஜில் ஸ்கூலில் கொடுப்பானுங்க, அதை மனப்பாடம் பண்ணி அங்கே போய் வாந்தி எடுக்கணும். அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே, தமிழகத்தில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பெய்யும் சொல்லனா, வளிமண்டலத்தில் நடக்கிற வெப்பச்சலனம். வாயு இல்லையா? பார்ப்போம். ரைட், எந்த வார்த்தையும் புரியாமல் கேட்காதீங்க காதில். மாக்கல் அப்படின்னா எழுத்தறிவு இல்லாதவன். சரி, அடுத்தது வெப்ப கதிர்வீச்சு. வெப்பம் அடைஞ்ச பொருள் தானாக என்ன பண்ணும், ஒளியை வெப்பத்தை வெளியில் துரத்திடும். இப்படி 3 மெத்தடில் என்ன, வெப்பம் ஒரு இடத்துல நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும், அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ சூரியன் வெப்பம் அடைஞ்சுதா, தானாக என்ன பண்ணுது, வெப்பத்தை அனுப்புது. அதுக்கு பேர் என்னது, வெப்ப கதிர்வீச்சு. யார் அனுப்புகிறாத, சூரியன். அதனால் சூரிய வெப்ப கதிர்வீச்சு. சூரியனுக்கு இங்கிலீஷில் என்ன, சோலார். இன்னொரு பேர் சன், இன்னொரு பேர் சோலார். ஸோ சோலார் ரேடியேஷன். அது ஹை ஃப்ரீக்குவென்சி. வளிமண்டலத்தில் திரும்ப வீடியோ இருக்குது, திரும்ப போட்டு பார்க்கலாம். அப்போ தான் நான் தூண்டி விட்ருக்கேன், ஏதோ என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு மண்டைக்கு என்னென்னு கேள்வி கேட்டு வீடியோ எடுத்து பார்க்கணும். 2-3 தடவை கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ தொடவே வேண்டாம். இப்போ பாருங்க, நான் தூங்கி எந்திரிச்சு வந்து தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏதாவது புக் எடுத்தேன் அது மாதிரி ஆயிடும், லைஃபாக மாறிடும். சரியா? அது மாதிரி. அப்போது
இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பசுங்குடியில் வாயுக்கள் தான் வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அவங்களால பிடிக்க முடியாது. ஏன்னா அது ஹை ஃப்ரீக்குவென்சி, நேராக வரும், தரையில் அடிக்கும், தரை ஹீட் ஆகும். தரை ஹீட் ஆனவுடனே அது வெப்பத்தை வெளியிடும். ஹீட்டான பொருள் என்ன பண்ணும்? வெப்பத்தை வெளியில் அனுப்பும் இல்லையா? தானாக வெப்பத்தை வெளியில் அனுப்பும், ரேடியேஷன். பூமிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் பார்த்தோமா. இன்னர் பிளானட்ஸுக்கு இன்னொரு பேர் டெரஸ். ஸோ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். தமிழில் பூமியா, பூமி கதிர்வீச்சு. மருவி என்னவா மாறும்? புவி கதிர்வீச்சாக மாறிடும். புவி கதிர்வீச்சு. பூமி ஹீட் ஆனவொன்னே அதோட வெப்பத்தை தானாக என்ன பண்ணும்? வெளியில் அனுப்புது கேட்பாங்க. இப்போ எதில் அனுப்புது? அப்போ இந்த இது லோ ஃப்ரீக்குவென்சி, குறை அதிர்வெண் கொண்டது. ஸோ அதனால் அதை என்ன பண்ணிடுவாங்க? இந்த வளிமண்டலத்தில் இருக்காங்களே பசுங்குடியில் வாய்க்கல, அவங்க பிடிச்சிக்குவாங்க, டப்பு 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 பிடிச்சிக்குவாங்க. அப்போ வளிமண்டலம் ஹீட் ஆகும். இவங்க பிடிச்சி வச்சுருக்க ஹீட்டு தான் வளிமண்டல ஹீட்டு. யார் பிடிச்சி வச்சுருக்கிறது? பசுங்குடியில் வாய்க்கள். எந்த வெப்பத்தை பிடிக்கிறாங்க? புவி கதிர்வீச்சை பிடிக்கிறாங்க. சூரிய கதிர் கேட்பாங்க, கேள்வி கேட்டிருக்கான். நம்ம பூமியோட வளிமண்டலம் எந்த கதிர்வீச்சு மூலமா வெப்பமடையுது அப்படின்னு கேட்பான். எந்த கதிர்வீச்சு மூலியமா? புவி கதிர்வீச்சு. அது சூரிய ஒளி தானே அப்படிமா. அது வந்து தரையில் அடித்து தரை ஹீட்டாகி அது வெளியிடக்கூடிய லோ ஃப்ரீக்குவென்சி, அதான் பிடிச்சி. வளிமண்டலம் வெப்பமாகிறதுக்கு காரணம் யார்? புவி கதிர்வீச்சு. அந்த வெப்பத்தை பிடிச்சிக்கக்கூடிய வாயுக்களுக்கு பேர் என்ன? பசுங்குடியில் வாயுக்கள். அந்த வாயுக்கள்லாம் யார் யார்? கேள்வி, ஒவ்வொன்றும் கேள்வி. நான் கேள்வி கேட்குறானா இல்லையா? லைஃப் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இதை வச்சு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பார்ப்போம். ரைட். இப்படி தாங்க வளிமண்டலம் வெப்பமடையும். வெப்பமடைஞ்சு பிடிச்சிக்கிச்சுல, அவரும் அப்படியே இருக்க மாட்டார். சாயந்தரம் 5-6 மணிக்கு அடுப்பு ஆஃப் ஆகிரும். அடுப்பு யார்? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வெப்பத்தெல்லாம் இழந்து அது கூலாயிரும். அப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க இருக்காங்களே, இவங்க மட்டும் அப்படியே வெப்பத்தை பிடிச்சிட்டே இருப்பாங்களா? இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வெப்பத்தை வெளியில் அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படியே மேலே போவாங்க. போக கூலாகி வெப்பம் அந்த வளிமண்டலத்தை விட்டு வெளியில் போகும். அதனால தான் 6 மணிக்கு மேலே போக என்ன ஆகும்? ஜில்லுன்னு ஆகிட்டே போகும். அது விடிய காலையில் சூரியன் வரதுக்கு முன்னாடி பயங்கர குளிராக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிரும், 20-22 ஆயிரும். ஏன் குளிருது? நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். நம்மளை சுற்றிலும் போற்றி இருக்கக்கூடிய போர்வை எது? அட்மாஸ்பியர். அதோட வெப்பநிலை எவ்வளவு? 22 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அப்போ நம்ம உடம்புலேருந்து வெப்பம் என்ன ஆகும்? வெளியேறும். அதான் அந்த ஃபீலிங் பேர் தானே இது ஃபீலிங்கு. என்ன ஃபீலிங்கு? கூல் ஃபீலிங். அதுக்கு பேர் தான். வெப்பத்தை இழந்தா என்ன ஆகுது? கூலிங். மொக்க கொஸ்டின், ஐஏஎஸ் கொஸ்டினுங்க அதெல்லாம். சரியா? இந்த கான்செப்ட் புரியாதனால தான் அது பெரிய ஓகோங்கிறது. போன தடவை எக்ஸாம் எழுதிட்டு வந்தார். இல்லை கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா? வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வாங்க. அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே கொஸ்டின். இது இன்னும் இதோட டச்சிங் நிறையா இருக்குது, பார்ப்போம். இப்படி தான் வளிமண்டல வெப்பமடையும். சரியா? 24 ஹவர்ஸில் எப்படி சார் வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்? 24 மணி நேரத்தில். 12 மணிக்கா? 12 மணிக்கு கிடையாது. ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து வெப்பம் கிடைக்கும், ஸ்லாண்டிங்காக இருக்கும் சூரிய ஒளி. கரெக்டாக? நேற்றே பார்த்துருப்போம். சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருந்தால் வெப்பம் அதிகமாக கிடைக்கும். 6 மணிக்கு ஸ்லாண்டிங்காக போடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? சூரிய ஒளியோட கோணம் அதிகமாகும். அப்போ வெப்பம் அதிகம். 12 மணிக்கு அதிகமாக சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிற வெப்பம் அதிகமாக கிடைக்கும். தரை ஹீட்டாகி வெப்பத்தை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கோணம் குறையும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தரை ஹீட் ஆகிட்டே இருக்கும், வெப்பம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 3-4 மணிக்கு தான் வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். சூரிய ஒளி மூலிமா கிடைக்கக்கூடிய வெப்பம் எப்போ அதிகமாக இருக்கும்?
12 மணிக்கு. ஓகேவா? பட் வளிமண்டலத்தில் எப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கும்? 3-4 மணிக்கு தான் ஹீட் அதிகமாக வளிமண்டலத்தில். சூரிய ஒளி சுளிர்னு அடிக்காது, ஆங்கிள் குறைஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், பாத்திரம் இருக்குது, ஃபஸ்ட்டு லைட்டாக சிம்மில் வைக்கிறீங்க, அப்படியே போக போக ஹை பீமில் வச்சாச்சு. வச்ச உடனே என்ன ஆகுது? தண்ணி 30 டிகிரி 40 டிகிரி 50 டிகிரின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 80 டிகிரி வரைக்கும் வந்துருச்சு செல்சியஸ் டெம்பரேச்சர். சிம்மில் வச்சுட்டிங்க, சரியா? அப்போ எப்போ கிடச்சிட்டே தானே இருக்குது. வெப்பநிலை திரும்ப உயர்ந்துக்கிட்டே இருக்கும். உயர்ந்துக்கிட்டே இருந்து சிம்மு ஓரளவுக்கு மீடியம் சிம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்? 100 டிகிரி செல்சியஸ் ஆகிடும். சிம்மில் வச்சுட்டிங்க, அப்பயுமே தண்ணியோட வெப்பநிலை என்ன ஆகுது? உயருதா? அதே மாதிரி 12 மணிக்கு தான் வெப்பம் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் சூரிய ஒளி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தரை ஹீட்டாகி வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ 3 மணி 4 மணிக்கு தான் என்ன ஆகும்? இருக்கிறதுல வெப்பநிலை வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கும் 24 மணி நேரத்தில். ஓகேவா? இருக்கிற டெம்பரேச்சர் எப்போ கம்மியாக இருக்கும்? வளிமண்டல வெப்பநிலை புரிஞ்சுக்கணும். கற்பனை பண்ணுங்கள், அப்படியே 5-6 மணி வரைக்கும் கூட ஹீட்டாக தான் இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி ஸ்லாண்டிங்காக படுது. ஓகே, 6 மணிக்கு மேலே அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு, சூரியன் ஒளி வரல, டோட்டலாக என்ன ஆயிடுச்சு? ஹீட்டு கிடைக்கல. தரை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? அதோட வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருக்கும். ஒன்லி மைனஸ், இன்புட் இல்லை, சூரிய ஒளி இல்லை, இழந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5-6 மணி, ஒரு 7-8-9 மணிக்கெல்லாம் என்ன ஆயிரும்? 10 மணிக்குள்ளே தரை கூலாயிரும். அதோட வெப்பத்தெல்லாம் இழந்துருச்சுன்னு அர்த்தம். வளிமண்டலம் அதோட வெப்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே ரைஸ் ஆகும். மேலே போகப்போ என்ன அதோட டெம்பரேச்சரை இழந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வளிமண்டலம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அது வச்சுருக்க வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் இழந்துக்கிட்டே இருக்கும்? அடுத்த நாள் சூரியன் ஆனாகிற வரைக்கும், அடுப்பு ஆனாகிற வரைக்கும். அப்போது அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலையில் 5 மணிக்கு பாருங்கள் பயங்கரமாக குளிரும். நைட்டு போர்வையெல்லாம் போத்தாமல் ஆன்னு தூங்குவோம். ஆமாவா? 12 மணி 1 மணி ஆக கொஞ்சம் கொஞ்சமாக போர்வையை தேடுவோம். காலைல 5 மணி சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? பயங்கரமாக குளிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம உடம்புலேருந்து அதிக ஹீட் என்ன பண்ணுது? அது உறிஞ்சுது, நம்ம உடம்பு இழக்குதுன்னு அர்த்தம். அதான் குளிர். குளிர்லேருந்து காப்பாற்றுறதுக்கு போர்வை இழுத்து போத்திக்குவோம். அப்போ என்ன நடக்கும்? கொஞ்ச நேரத்தில் ஹீட் ஆகிரும், போர்வைக்குள்ளே ஹீட் ஆகிரும், வேர்க்கும். அவனை கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? முகத்தை மட்டும் நீக்குவோம். ஏன் ஹீட் ஆச்சு போர்வைக்குள்ளே? கார்பன் டை ஆக்சைடா? அது வளிமண்டலத்திலேருந்து உங்கள் உடம்பு தனியான ஒரு ரூமுக்குள்ளே போயிடுச்சு, போர்வைக்குள்ளே. நல்லா புரிஞ்சிக்கணும், இதை வச்சு நிறைய சயின்ஸ் இருக்குது. போயிடுச்சா? அப்போ உங்கள் போர்வைக்குள்ளே ஒரு வளிமண்டலம் இருக்குது. உங்கள் உடம்புலேருந்து டெம்பரேச்சர் அந்த வளிமண்டலத்தை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த வளிமண்டலம் போர்வைக்குள்ளே இருக்குல்ல, வளிமண்டலம் போர்வைக்கும் உங்கள் உடம்புக்கு நடுவில் கேஸு உங்கள் பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவல் ஆகிரும். சரியா? அப்புறம் உங்கள் பாடி ஹார்ட் இதெல்லாம் பம்ப் ஆகிட்டு இருக்குல்ல, அது ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ ஹீட்டு பாடி டெம்பரேச்சரை வளிமண்டல ஹீட், அந்த போர்வைக்குள்ள உள்ள வளிமண்டல ஹீட் அதிகமாகி பாடி ஹீட்டு அதிகமாகி வேர்க்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? சயின்ஸ், இயற்கை, அறிவியல், சாதாரண விஷயம் நடக்கிறது. சயின்ஸ்னு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண நம்மளை சுற்றியில் நடக்கிற டுபாகுரு விஷயம், அதை புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, அது மாதிரி தான் இப்போலாம் வீட்டிலாம் வெண்டிலேட்டர் வச்சே கட்டுறதில்ல. ஜன்னல் அதிகமாக வச்சு, கண்ணாடி ஜன்னல் வச்சுன்னா அந்த ரூம் ஹீட்டாக இருக்கும், அந்த வீடு. ஏன்? பசுங்குடியில் வாங்கி பார்த்தோம்ல, பசுங்குடியில் இல்லம், பசுங்குடியில் பார்த்தோம்ல, அதே கதை தான். சூரிய உள்ளே பூந்து ஹீட்டெல்லாம் வெளியில் போக மேலே போய் மோதிக்கிட்டு நிற்கும் செவுத்தில். வெப்பம் அடைஞ்சது எங்கே போகும்? வளிமண்டலம் வெப்பம் அடைஞ்சால் மேலே தான் போகும். செவுறு கட்டி வச்சுட்டிங்க இப்படி. சரியா? உள்ள வெப்பம் உள்ளே உள்ள அட்மாஸ்பியர், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ளே உள்ள வளிமண்டலம் ஹீட்டாக என்னாச்சு? வெப்பம் உங்கள் வீடு ஃபுல்லாக கத்த 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 கத்தான்னு வெப்பமாக இருக்கும். வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துலலாம் வீடு கட்டும் பொழுது கூரை வீடாக இருந்தாலும் மேலே ஒரு ஓட்டை விட்டுருவாங்க. கூரை வீடு குழு குழுன்னு இருக்கிறது காரணம் கூரை கிடையாது. புரியுதா?
முதல்ல வீட்டுக்குள்ளே ஒளி போகாது, குட்டி உண்டாக தான் இருக்குது வீடு. அப்படியே கூரை கட்டினாலன்னா மேலே ஒரு ஓட்டை விட்டுருப்பாங்க. அப்படியே வளிமண்டலம் அல்லது சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே பூந்தாலும் அங்கே உள்ள அட்மாஸ்பியர் ஹீட் ஆகும். ஹீட்டான அந்த அட்மாஸ்பியரான அவன் மேலே ரைஸ் ஆகும், மேலே போய் மோதிட்டு நிற்கும். அதோட நிற்காது, இங்கே தான் கேப் இருக்குல்ல. சாயந்தரம் வளிமண்டலம் இங்கே கூலிங் ஆகிடும், இங்கே வெப்பமானது இருக்கும். அப்போ இந்த கூலிங் காற்று உள்ளே போதும், வெப்ப காற்று வெளியில் வந்துடும், கூலிங் ஆகிடும் வீட்டுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சுமே கொஞ்சம் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு எல்லாமே, ஒரு சில வீடெல்லாம் குழுன்னு இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சுண்ணாம்பில் கட்டினதா, கல்லில் கட்டினதா, அதில் கட்டினதாம்மா. அதுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நல்ல வென்டிலேட்டர் இருக்கும் வீடு. இதுவா வீட்டோட செவுரை ஒட்டி ஒரு ஓட்டை வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? பழைய வீட்டில் இதே சைக்கிள் நடக்கும், இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்கும். அதேமாரி உள்ள ஹீட் ஆனதானே ஆகும், அப்படி வெளியில் போயிட்டு வந்துடும். கண்ணாடி ஜன்னல் வச்சுருக்கவே மாட்டாங்க அப்போல்லாம், மர ஜன்னல் தான் இருக்கும். அப்போ இந்த சைக்கிள் நடந்து அந்த வீடு கூலிங்காக இருக்கும். புரிஞ்சுதா? அதேமாரி எக்ஸாஸ்டர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பாதியெல்லாம் வைக்கக்கூடாது. எக்ஸாஸ்டர் வச்சாக்கா மேலே எஜ்ஜில் தான் வைக்கணும், ஏன்னா வெப்பமான காற்று மேலே தான் நிற்கும். அதே மாதிரி நல்லா கவனிங்க, எல்லாம் இப்போ நடக்கிறது. வெயில் காலத்தில் ஃபேன் என்ன தான் ஒன்றாலும் காற்று வரவே வராது. சரியா? என்ன சார் காரணம்? சொல்லுங்கள் என்னென்ன? பரவாயில்ல சொல்லுமா. ஹீட்டாக வருமா? ஹீட்டாக காற்றே வராது. முதல்ல ஃபேன் ஓடுது, என்னங்க காற்று வரல அப்படின்னா, வெப்பமடைஞ்ச வாயு இருக்குல்ல, டென்சிட்டி குறைஞ்சி போயிடும், தள்ளி போயிடும். அப்போ ஃபேனில் மாட்டாது, ரெக்கையில் மாட்டாது, விலகி ஓடிடும். அதனால தான் காற்றடிக்காது. அதனால தான் ரொம்ப ஒட்டி ஃபேன் வைக்கக்கூடாது. வெயில் காலத்தில் காற்று வரணும், கொஞ்சம் கீழே தொங்க விடணும். இதெல்லாம் தான் காரணம். சரியா? சயின்ஸ்னா என்ன அர்த்தம்? ஓகெல்லாம் இல்லை, நம்மளை சுற்றியில் உள்ள இயற்கையே புரிஞ்சுக்கிறோம், அதுதான் சயின்ஸ். ஓகேவா? ரைட். இதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேள்விங்க. ஐயோ, நம்ம வீட்டில் குரூப் 1ல் கேள்விங்க. நம்ம வீட்டில் நடந்தது தான் நான் கேட்டிருக்கான். இது கூட நம்ம பதில் சரியாக அடிக்கலையே. அதனால தான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் செம்ம ஈஸிங்க கொஸ்டின்ம்மா. ஆனால் கான்செப்ட் தெரியாது. எவ்வளோடா மார்க்குனாக்கா 100க்கு 20 எடுத்தம்மா. ஆனால் கொஸ்டின் செம்ம ஈஸிம்மா. ஏன் ஈஸி? அவனை சுற்றிலையும் நடந்த இந்த மாதிரி விஷயத்தை தான் கேள்வியாக கேட்டிருப்பான். ஆனால் ஏன் நடக்குதுன்னு தெரியல, தப்பு தான் அடிச்சுட்டு வருவான். இது புரிஞ்சிருந்தா எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறோம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ உன்னை சுற்றியில் நடக்கிறத என்ன பண்ணணும்? நீ புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருக்கியா? புரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ணலாம்? நீ போய் கவர்மெண்ட்டில் மக்களுக்காக அங்கே பிரச்சனையை மட்டும் தான் சந்திக்க போகிற. வேலை செய்வெல்லாம் பெஞ்சு தேய்ச்சிட்டு பணத்தை சம்பாரித்து அப்படி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு இப்படி சுற்றிட்டு தரலாம், சினிமா பார்த்துட்டு. ஆமாம் தானே? கவர்மெண்ட்டில் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டே போதும், அவன் பயங்கர ஆளும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாராம்மா. ஆமாம் தானே? அப்படி தான் சுற்றிட்டு தெரிய முடியும். சொத்து சேர்த்திக்கிட்டு அந்த சொத்தை வச்சு உனக்கு பெரிய ஆளாக பார்ப்பான். அவ்வளோதான், மண்டையில் ஒன்றும் இருக்காது. சரி, அடுத்தது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேவா? எப்படி வெப்பம் அடையுதுன்னு பார்த்தோமா? அடுத்தது வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கா வெப்பம்? மாறுதா? அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். இது 24 ஹவர்ஸில் நடக்கிற விஷயம். வெப்பநிலை மாறுது. சேலத்துலேயே பாருங்கள், வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி வெப்பம் இல்லை. அதுக்கு பேர் தானே இது பருவநிலை. காலநிலை கிடையாது, பருவநிலை. பருவம் அல்லது பருவநிலை. தமிழ்நாட்டுக்கு 6 பருவம் இருக்குது. சரியா? என்னது? முதுவேனில், இளவேனில், முன்பனி, பின்பனி, இலையுதிர், கார்காலம். முதுவேனில், இளவேனில், முன்மணி, பின்மணி, கார்காலம், கூதிர்காலம். இலையுதிர் காலம் சொல்ல மாட்டாங்க. கார்காலம் மழை பெய்கிறது, கூதிர்காலம் குளிர்ற காலம். முதுவேனிலாம் பயங்கரமாக வெயில் பட்டையை கிளப்புறது. இளவேனில் அப்படின்னாக்கா மைல்டாக வெயில் இருக்கும். அது மாதிரி குளிர்காலம் அந்த டிசம்பர் ஜனவரியில். அதெல்லாம்
சரி, இவனுங்க 4 மட்டும் சொல்கிறானுங்க நமக்கு. ஏன்னா இங்கிலீஷ்காரன் அவனை தானே படித்தான், அவங்க நாட்டில் தான் 4. இங்கிலீஷ் படித்தேன்னா அந்த கருமத்தையே படிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற உண்மையை படிக்க முடியல. சரியா? சரி, பருவநிலை சீசன். சீசன் வர்றதுக்கு என்ன சார் காரணம் கேட்பாங்க. முன்னாடி பார்த்தாச்சு. சூரியன், சரி சூரியன் பூமி தன்னோட அச்சில் 23 டிகிரி சாய்வாக இருக்குன்னு தெரியும். கரெக்டா? இப்படி நேராக இருக்க வேண்டியது இப்படி இருந்தால் எவ்வளவு? 90 டிகிரி. ஆனால் எப்படி இருக்குது? சாய்வாக. எவ்வளோ சாய்வாக இருக்குது? சாய்வா சூரியனை சுற்றி வருது. சரியா? அப்படி 23 டிகிரி சாய்வா. ஒன்று கருவுடாக இருக்குது, அது ஒரு காரணம். சூரிய ஒளியோட கோணம் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும். 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி தெற்கில் அதிகமாக இருக்கும் வருஷம் ஃபுல்லாகவே. இன்னொன்று சூரியனை சுற்றி வர காரணத்தினால 23 டிகிரி சாய்வா. அதுவும் சேர்ந்து 2 காரணத்தினாலையும் ஒரு இடத்துல சூரிய ஒளி படக்கூடிய கோணம் மாறுபடும். எப்படின்னு படம் பார்க்கலாமா? ஆன்லைனில் ரெக்கார்ட் போட முடியாது, வீடியோவில் வராது, படத்தை பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? வானிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பூமி எப்படி வெப்பமடையுது. 24 ஹவர்ஸில் காலையில் ஏன் வெப்பம் கம்மியாக இருக்குது, அப்படியே சாயந்தரம் வரைக்கும் ஹீட் அதிகமாகுது வளிமண்டலம், அதுக்கப்புறம் எப்படி கூலாகுது எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வருஷத்தில் இப்போ சேலத்தில்னா அது வருஷத்தில் மே மாதம் இருக்கிறதுலே வெயில் அதிகம். திரும்ப பார்ப்போம் தமிழ்நாடை பற்றி பார்க்குறப்போ இதில் வெயில் அதிகம். அப்புறம் வெயில் குறைஞ்சிட்டே போகும், மழைக்காலம் வரும். க்ளவுடு ஃபார்ம் ஆனதுனால மார்ச்லேருந்தே வெப்பம் அதிகமாகிட்டே போய் மேலே வெப்பம் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுல. அப்புறம் லைட்டாக குறையும் க்ளவுடுனால. திரும்ப ஜூன் செப்டம்பர் வரைக்குமே வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் என்ன வெப்பம் குறையும், ஆங்கிள் குறையுதுன்னு அர்த்தம். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் சூரிய ஒளி செங்குத்தாக விழுகிறது, தென்னரை கோளத்துக்கு போயிடும். தமிழ்நாட்டில் ஆங்கிள் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். அதனால தான் நம்ம ஊரில் வெப்பம் கம்மியாக இருக்குது. திரும்ப தென்னரை கோளத்தில் இந்த 90 டிகிரியில் படுறது என்ன ஆகும்? அப்படியே மேலே ட்ராவல் ஆகும். பூமி 23 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வர்றதுனால சரியா ட்ராவல் ஆகி வரும். ஈக்குவேட்டருக்கு வரும், திரும்ப ஈக்குவேட்டர்லேருந்து வடாரை குளத்துக்கு வரும். சூரிய ஒளி செங்குத்தாக போடுறது. அப்போ வெப்ப காலம் மே மாதம். அதெல்லாம் திரும்ப பார்ப்போம். சரியா? இது இன்னும் முடியல, கற்பனை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஐயோ ரொம்ப நடத்துகிறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. நடத்துகிறதெல்லாம் இல்லை, நான் சுற்றியில் நடக்க சாதாரண டுபாகுற விஷயம். சரியா? ஆடு எப்படி ஓடுது, கோழி எப்படி மேயுது, குதிரை எப்படி ஓடுதுன்ற மாதிரி இது ஒரு இது. சரியா? ஆமாம், பார்க்கலாம், போயிட்டு வாங்க.